ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிக்கன் தான் பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து ஒரு புது விதமாக பண்ணுறோம். எப்போவும் போல் இல்லாமல் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடேறினதும் பட்டை கிராம்புக்கு பதிலாக இந்த தடவை நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு சேர்த்து செய்கிறோம். இதுவும் நல்லாயிருக்கும். நாங்கள் நிறையா தடவை செஞ்சுருக்கோம். இதுக்கான நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது, சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா சின்ன வெங்காயத்தை போட்டு பரட்டிக்கலாம், வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக தக்காளி, நிறைய தக்காளி சேர்க்கக்கூடாது, அது புளிப்பு கொடுக்கும். அதனால் ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம், கொஞ்சமாக இதுக்கு மட்டும். அடுத்தது பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டோம். அதை வந்து ஒரு 2 பச்சை மிளகாயை 2ஆக கீறி போட்டிருக்கோம். பச்சை மிளகாய் போட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை எடுத்து போட்டுக்கணும். நம்ம நல்லா அலசி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். இந்த சிக்கனை சேர்த்துக்கணும். இது வந்து நம்ம எப்பவும் செய்கிறத விட முற்றிலுமே வேறுபட்டு இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்படி சிக்கனை போட்டு இதில் வதக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம இதில் சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்க்கணும். தண்ணி ஊற்றவே கூடாது இப்போதைக்கு. நம்ம இந்த சிக்கனில் நல்லா இது மாதிரி நல்லா வதங்குங்க. வதங்க தான் அந்த கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும். அதனால் தண்ணியை மட்டும் எக்காரணத்து கொண்டும் முன்னாடியே ஊற்றிடக்கூடாது. இப்போ கறி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு பரட்டிக்கலாம். பாருங்கள், தண்ணி அதிலேருந்து கறியிலேருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். நம்ம நார்மலாக வந்து எப்போவும் ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்போம். ஆனால் இந்த மெத்தடில் கறியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். நல்லாயிருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதாவது மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம சுத்தமாக இன்னும் தண்ணியே விடலை. அந்த கறியில் இருக்கிற தண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கு. மிளகாய்த்தூள் போட்டுட்டோம். நம்ம குழம்புக்குன்னா கடைசியாக எல்லாத்தையும் மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுவே வறுவல்னால் நம்ம தண்ணியே விட தேவையில்லை. அந்த குழம்புல இந்த கறி வேக அதுலேருந்து வர தண்ணியை வச்சு நம்ம வறுவல் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டோம். அடுத்தது கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் பரட்டி விட்டுக்கலாம். சிக்கன் மசாலா இருந்தால் போடலாம், இல்லைனா கூட போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்துருக்கோம். அதுவே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் மசாலா போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இன்னும் தண்ணியே ஊற்றலை. எப்படி இப்போவே வறுவல் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். இதுலேயே கிரேவி மாதிரி அப்படியே தண்ணி இருக்குது. இப்போது நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். முதல்ல நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த கறிக்கும் தேவையான உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் நமக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ பேருக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து இதுக்கு தேவையான லாஸ்ட்டில் இதுக்குள்ளே சேர்க்குறதுக்கு தேவையான அந்த இன்க்ரீடியண்ட்லாம் எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டோம், மிளகு எடுத்துக்கிட்டோம். அது மாதிரி பெருஞ்சீரகத்தை கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கலாம். அப்படியேவும் சேர்த்துக்கலாம். வறுத்து சேர்த்தா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டிப்படும். இதெல்லாம் போட்டோன்னாவும் டேஸ்ட்டும் கொடுக்கும், எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் இதெல்லாம் போடுறது. பாருங்கள், இப்போ நம்ம குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு இதை ஒரு கொதி வர வரையும் வெயிட் பண்ணணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருக்க கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். தட்டில் போட்டு சாப்பிட்லாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.